அந்த இரு முனிகுமாரர்களும் எவ்வளவு அருமையாக பாடினார்கள். காலமும் உணர்ந்த வால்மீகி அவர்கள். ஆம் பிரபு, அவருடைய குடிலில் தான் இருவரும் இருக்கிறார்கள். சூரிய வம்சத்தின் இந்த சூரியனின் ஒளி அயோத்திக்கு சென்றடையக்கூடாது, என்னவரையும் நெருங்கக்கூடாது. இணையவரே, அயோத்தியை பற்றி இவர்களிடம் நான் எவ்வாறு கேட்பது? ஒரு புறம் அயோத்தி எப்படி இருக்கிறது என்று கேட்க வேண்டும் என ஆசையாக உள்ளது. ஆனால் இன்னொரு புறம் அயோத்தியில் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் விவரங்களை தெரிந்து கொள்ள பயமாகவும் உள்ளது. குசன் பாத்திரத்தில் மூலிகை கொண்டு வர சென்றிருக்கிறார். அயோத்தி நகரம் எப்படி இருந்தது? அனைத்தும் நலம்தானே? அங்கு எல்லாம் நன்றாக தான் உள்ளது. அவரை தரிசிக்கவும் செய்தோம். ராம கதையை பாடி காட்டினோம். அவர் பரிசை கொடுப்பதாக இருந்தார். ஆனால் அவர் கையில் கயிறு அறுந்து விட்டது. அவர் அந்த கயிறை கையில் இருந்து எங்கள் கையில் கட்டிவிட்டார். இங்கு பாருங்கள். மகாராணி சீதை அவர்களுக்கு கட்டிவிட்டாராம். இதை பருகுங்கள். குசன், என்னவாயிற்று உனக்கு? உன் முகம் ஏன் கவலையுடன் இருக்கிறது? அம்மா, ராமர் வீரர்களுக்கு மட்டும்தான் பிரபு, பெண்களுக்கு அல்ல. குசன், என்னவாயிற்று? ஏன் இப்படி கடினமான சொற்களை கூறுகின்றார்? ஏனென்றால் இதுதான் உண்மை அம்மா. அப்படி என்றால் அயோத்தியில் இருந்து ஈடுபாட்டின் அர்த்தத்தை கற்று வந்திருக்கிறார்கள் புத்திரர்கள். ஈடுபாடு என்பது அந்த திரியை போன்றதாகும். எவ்வாறு அக்னி அந்த திரியை எரிக்கிறது, திரியை நெருப்பு கைவிடுவது கிடையாது. அது போலத்தான் ஈடுபாடு என்பது மனதிற்கு வலியை ஏற்படுத்தலாம். ஈடுபாடு இறைவனோ இல்லை பக்தனோ உண்மையை தெரிந்து கொள்ளாமல் ஒருவரை குற்றவாளியாக கருதுவதும் மிகப்பெரிய குற்றம். யாரை இவ்வளவு வருடங்களாக நான் ஆராதித்து வருகிறேன் என்று உங்கள் பார்வையில் குற்றவாளியா? ஏனென்றால் அதாவது நீங்கள் ராமரின் கதையை பார்த்துதான் கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய தெய்வம், உங்களுடைய பிரபு ராமர் நல்லவரே இல்லை அம்மா. அவர் அம்மா சீதையை கைவிட்டு விட்டார். இது அநியாயம் இல்லையா? நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்றும் சீதையின் மனதில் ராமரின் மேல் பக்தி என்னும் மக்கினை சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கும். இந்த முடிவு ராமர் அவர்களுடையது மட்டுமல்ல, சீதையுடையதும் தான். சீதையின் மனநிலையை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் அம்மா? அதனால்தான் நாங்கள் முடிவு செய்து விட்டோம். நாங்கள் மகாராணி சீதையை தேடி செல்ல போகிறோம். தேட வேண்டும் என்றால் உங்கள் விவேகத்தை தேடுங்கள், ராம கதையை பாடுங்கள். ராமர் அவர்களை பற்றி குறை கூறுவோருக்கு ராமர் அவர்களை பற்றி ஏதும் தெரியாது. அண்ணா, இந்த காற்று கெட்ட சகுனத்திற்கான அறிகுறி போல் தெரிகிறது. நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த குதிரையை சிறிது நேரம் கழித்து விடுவிக்கலாம். சூரியன் மேகங்களை பார்த்து தான் உதயமாகும் நேரத்தை மாற்றாதவர். உண்மையான மனதோடு நல்ல செயலை செய்வதற்கு கெட்ட நேரமும் நல்ல நேரமாகிவிடும். இது தசரத மாமன்னரின் மகன் அயோத்தி மன்னர் ராமரின் அசுவமேத வேள்வி குதிரை. ராமரின் குதிரையை தடுக்கவோ அடக்கவோ முயற்சி செய்யும் நாட்டின் மீது போர் தொடுக்கப்படும். வணங்கி ஏற்பவர்களை அயோத்தி மன்னர் ராமனின் ஆட்சியை ஏற்றுக்கொண்ட நட்பு நாடாக கருதப்படும்.
சேனையோடு குதிரையை பாதுகாக்க யார் செல்வார்கள்? நாங்கள் அனைவரும் தயார்தான் அண்ணா. தங்களது உத்தரவு கிடைத்தால் செல்ல தயாராக இருக்கிறோம். அவர்கள் மீது அதிகாரத்தை நிலைநாட்டால் சரி. தர்மத்தின் மீதும் சத்தியத்தின் மீதும் இந்த உலகில் ஈடுபாடு இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய உதவி தேவை. வணக்கம் குருதேவா. இது என்ன சோதனை? என்னால் என் மகன்களுக்கு உண்மையும் கூற இயலவில்லை. என் அவரின் மீது அவர்களுக்கு இருக்கும் பக்தி மற்றும் ஈடுபாட்டிற்கு ஏற்பட்டிருக்கும் இந்த தடையை என்னால் எப்படி போக்க முடியும்? பக்தி பார்வைக்கு எளிதாக தெரியும், ஆனால் மிகவும் கடினம். ஒருவரின் கட்டளையால் செய்யப்படும் பக்திக்கு எந்த பலமும் இருக்காது. ஆனால் அவர்களுடைய பக்தியால் ஊக்கமடைந்து இந்த உலகம் முழுவதும் ராம பக்தியின் பலனை பெறுவார்கள். ராமனின் வழிகாட்டுதலில் வளர்ந்த அவர் உடன்பரப்பான லட்சுமணனை சந்தேகம் கொண்டான். அந்த வம்சத்தில் வந்தவர்கள் இவர்கள். மனதை அமைதிப்படுத்தி நீங்கள் வணங்கும் தெய்வத்தை நினைவு கூறுங்கள். அனைத்தும் நலமாக நடக்கும்.